அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாந்தியின் சமாதானம் உங்கள் அனைவர் மீது நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். பாவ மன்னிப்பு தேடும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு தான் இருந்தன. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடவில்லை. அவர்களுடைய பாவ மன்னிப்பை அதிகம் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல் தேடக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் ஒவ்வொரு நாளும் 70 தடவைகளுக்கு மேலாக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், பாவமேற்றி தேடி அவன் பக்கமே மீளுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மக்களை அல்லாஹுவின் பக்கம் பாவமேற்றி தேடிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவமேற்றி தேடிக்கொள்கிறேன், அவன் பக்கமே மீளுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் இந்த வார்த்தைகளை ஓதினாரோ அவரை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், அவன் யுத்தத்தில் புறங்காட்டி ஓடியிருந்தாலும் சரியே என்று கூறியுள்ளார்கள். இந்த துவாவை நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. இதன் பொருளானது, மகத்தான அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், வணங்கப்படுபவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை, அவன் நித்திய ஜீவன், பேரண்டம் முழுவதையும் நிர்வகிப்பவன், மேலும் பாவமேற்றி தேடி அவன் பக்கமே மீளுகிறேன். ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதியுள்ளார்கள். அதிகமாக பாவ மன்னிப்பு தேடியுள்ளார்கள். இறைவன் அடியார்களுடன் இறைவன் கடைசி பகுதியில் மிக நெருக்கமாக வருகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுகிற அடியார்களில் நாமும் ஒருவராக ஆக வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அடியான் தன் இறைவனுடன் மிக நெருக்கமாக இருப்பது சஜ்தாவில் தான். சஜ்தாவில் இருக்கும் நேரம், எனவே அப்போது அதிகமாக துஆ கேளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனது மனதில் திக்ரை போன்றதொன்று ஏற்படுகிறது. நான் ஒரு நாளில் 100 தடவை அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு துஆவை கூறி காட்டியுள்ளார்கள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த துஆவை நாம் ஒரு நாளைக்கு 100 முறைக்கு மேல் கூறி வர வேண்டும். அவ்வாறு கூறி வந்தால் அவருடைய பாவங்கள் கடல் நுரை போன்று இருந்தாலும் அவை அழிக்கப்பட்டு விடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதன் பொருளானது, அல்லாஹுவை புகழ்வதுடன் அவனை பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் 100 தடவைக்கு கூறி வர வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு துஆக்களை கற்றுத்தந்து உள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த துஆக்களை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். ஒவ்வொரு காணொளியிலும் நாம் இறுதியில் இஸ்லாமிய வரலாறுகளில் இருந்தும் ஹதீஸ்களிலும் இருந்தும் வினாக்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வார காணொளியில் நாம் கேட்கும் கேள்வியானது, கடும் வயிற்றுப்போக்கால் இறந்தவரின் மரணத்தை நபி அவர்கள் என்ன கூறினார்கள்? இதன் பதிலை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.